ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பம்மி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச நம்ம தாத்தா பாட்டி பாசத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எங்கள் தாத்தா பாட்டியோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தாத்தா பாட்டி பாசத்தை மட்டுமே காட்டத் தெரிந்தவர்கள். பேரன் பேத்தி வருகையால் விடுமுறை நாட்களில் வேடந்தாங்களாக மாறிவிடும் நம் தாத்தா பாட்டியின் வீடு. என்னத்தான் ஒரு மாதம் அவர்களுடன் இருந்தாலும் ஊருக்கு திரும்பும்போது கண்களின் ஓரத்தில் வரும் கண்ணீர் அதுவே சொல்லிவிடும் நம் பாச பிணைப்பை. மாதா ஊட்டாத சோற்றை மாம்பழம் ஊட்டும் என்பார்கள். ஆனால் அதையே வென்றுவிடும் நம் பாட்டி கதைகள் சொல்லி ஊட்டும் சோறு. என்னத்தான் தாத்தா தன் பிள்ளைகளிடம் கோபக்காரராக நடந்து கொண்டாலும் நம்முடன் விளையாடும் போது குழந்தையாகவே மாறிவிடுகிறார். 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் அனைத்தையும் மறைத்து கொண்டு நம் சிரிப்பை பார்த்து புன்னகிப்பார்கள் நம் தாத்தா பாட்டி. வேலையாகவே இருந்தாலும் தொலைபேசியில் நம் குரல் கேட்டதும் ஓடி வந்து பேசுவார்கள் நம் தாத்தா பாட்டிகள். தனக்கு பசி எடுத்தால் கூட தன் பேரன் பேத்தி சாப்பிட்டார்களா என தேடும் இதயங்கள் நம் தாத்தா பாட்டி. பாட்டியை போன்ற சிறந்த வைத்தியரும் இல்லை, தாத்தாவை போன்ற சிறந்த ஆசானும் இல்லை. நன்றி. இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.